ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஜன் எடிட்டர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வீடியோவில் புறா காட்டுறதுனால எல்லோரும் புறா வீடியோ நினச்சிட்டாங்க. இன்றைக்கி என்னோடய ரொம்ப நாள் ஆசையான ஒரு பெட்டை வந்து வாங்கியிருக்கேன். அது புறாலாம் இல்லை, வேறு ஒரு அனிமலு. நிறைய பேருக்கு வந்து ட்ரீம் பெட்டாக இருக்கும், ஆனால் நிறைய பேர் வீட்டில் இதை வந்து வளர்க்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன காரணங்களால் வளர்க்க முடியாமல் போகும். வீட்டில் இடம் இருக்காது, அப்புறம் வாடகை வீட்டில் இருப்போம். இந்த மாதிரி சில பிரச்சனைகளால் அது வளர்க்க முடியாமல் போகும். இப்போ தான் பார்த்திங்கன்னா எனக்கு அது வாங்குகிற சான்ஸ் கிடச்சிருக்கு. இனிமேல் நம்மளோட யூடியூப் சேனலில் அதுவும் ஒரு மெம்பரை வந்து வீடியோவில் காட்டுவேன், நீங்களும் பாருங்கள். இவ்வளோ நேரம் இழுக்கும் பட்சம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அது என்ன அனிமல்னு. வாங்க இப்போ டேரெக்டாக அதை போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பற்றி ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே தெரிகிற சேடாகவே காட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பெட்டு என்னென்னு. நிறைய பேர் இதுக்கு ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த கூடை வாங்கினதுக்கான யூஸ் வந்து கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி தான். நான் அது என்ன பப்பின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களாவே கெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷேடோவிலே அது என்ன பப்பி வெரைட்டியாக இருக்கும்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால நல்லாவே பழகிருக்கு. உள்ளே கடந்து சவுண்ட் விட்டுட்டுருக்கு. இப்போ வாங்க பார்த்துருவோம் என்னென்னு. இது என்ன பப்பி வெரைட்டினா டேஷண்ட், அதாவது இந்த கட்டக்கால் நாயின்னு சொல்லுவாங்க, நீல மலர்மை, அந்த பப்பி தான். அதில் ஒரு ஃபீமேல். இது பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்குகிற டைமில். பப்பி நல்லா ஆக்டிவாகவே இருக்குது. இதுக்கு இன்னும் இன்ஜெக்ஷன் போடலை. அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக கொண்டு போகும் சொல்ல தான் சொன்னாங்க. அந்த காதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்னதாக ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குது. அதுக்கு நீங்கள் மெடிசன் கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ அதுக்கு தான் மெடிசன் கொடுத்துட்ருக்கு. இன்னும் இன்ஜெக்ஷன் எதுவும் போடலை. இப்போ கீழே விட்டு காட்டுறேன், நல்லா விளாடும், ஆக்டிவாக இருக்கும். இந்த ப்ரீடில் உள்ள பப்பி வாங்குறதுக்கான ரீசன் என்னென்னா, ஆக்சுவலாக எனக்கு வளர்க்கணும்னு தோணுது வந்து எனக்கு லேப் வளர்க்கணும் தான் ரொம்ப நாள் ஆசை. நான் என்னோடய வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அது வந்து லேப்லாம் கொஞ்சம் பெருசாக வளர்றது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி சின்னதாக வளர்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து அந்த பொம்மேரியன் வாங்கலாமா, அந்த டேஷன் வாங்கலாமா வச்சுட்டு பொம்மேரியன் வந்து சில நேரம் அக்ரெசிவாகவும் முடி வேறு உதிர பிரச்சனை இருக்கிறதுனால டேஷண்டே வாங்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்கும் பட்சத்தில் வெறும் டேஷண்டை மட்டுமே வளர்க்குற ஒரு கென்னல் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து இந்த பப்பி இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். ரேட்டு பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாக இருந்துச்சு, அதனால் அங்கே அவர்கிட்டே வாங்கி வச்சுது. நாய்க்குட்டின்னு வளர்க்குறது பார்த்திங்கன்னா இதுதான் முதல் தடவை ஒழுங்காக ப்ராப்பராக வளர்க்குறது. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரே டாக் தான் கொஞ்சம் நாள் வளர்த்துட்டு இருந்தோம். அது சின்ன வயசில் வளர்த்தது. இதுதான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து வளர்க்குற நாய். இந்த நாய் வளர்க்குறது அந்தளவுக்கு பெரிய நாலேஜெலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நானே பார்த்து தெரிஞ்சிட்ருக்கேன். இப்போதைக்கு சாப்பாடு வந்து தயிர் சாதம், அப்புறம் வந்து பால், இந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதை தான் கொடுத்துட்ருக்கேன். நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாமல் போச்சுன்னா நீங்கள் அப்படியே நான்வெஜ் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. சீனி கொடுக்காதீங்க, அப்புறம் உப்பு கொஞ்சமாக கொடுங்கன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து அமைதியாக இருந்துச்சு. ஓரளவுக்கு ஆட்கள் கூட பழக ஸ்டார்ட் பண்ணோன்னே நார்மலாக நாய்க்குட்டி பண்ணுற வேலையை தான். வீட்டில் என்னென்ன எங்கெங்கே கிடக்கோ எல்லாத்தையும் கடித்து கொதறிட்டு கிடந்துச்சு. இவளுக்கு இன்னும் எந்த ஒரு பேருமே வைக்கல. வழக்கம் போல் நீங்களே ஒரு நல்ல பேரை வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதில் எனக்கு ஒரு பிடிச்ச பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம சேனலில் இனிமேல் இதை பற்றி பேச முடிச்சலாம் அந்த பேரை சொல்லியே கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த வகை நாய்க்கு அல்லது பொதுவாக நாய்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லிக்கோங்க. நாய் வளர்க்குறவங்க யாருக்கும் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் வந்து நாய் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஏதாட்டும் ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது என்னென்ன காரணங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நாய்க்குட்டி எப்படி இருக்குங்கிறதையும் அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த நாய்க்குட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் நேமை கமெண்ட்ஸை சொல்லிட்டு போகிறேங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.